ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய வீட்டு வாசல்ல நீங்க எலுமிச்சை வைக்கக்கூடியவர்களா இருக்கீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கானது தாங்க. முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னன்றத பார்த்துட்டு, அதுக்கப்புறமா உங்க வீட்டு வாசல்ல இந்த எலுமிச்சை பழத்த வைங்க. அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய அதிசயங்களையும், ஆச்சரியங்களையும் நீங்களே கண்கூட வந்து பார்க்கலாங்க. நம்முடைய வீட்டினுடைய பிரதான வாசல் அப்படின்னா, அது நிலைவாசல் தான். அந்த நிலவாசல் வழியாக தான் தெய்வீக சக்திகள் வந்து நம்முடைய வீட்டுக்குள்ளே வருவாங்க. சொல்லப்போனால் நிலவாசல் படியில் உட்காரக்கூடாது, நிலவாசல் படியில் வந்து நம்முடைய தெய்வீக சக்திகள் வந்து அங்கே தான் குடியிருக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா அந்த நிலவாசப்படியில் தான் மகாலட்சுமி தாயாரும் குலதெய்வமும் வந்து வாசம் கொள்வாங்க. அங்கே தான் அவங்க வந்து இருப்பாங்களாம். அதனால் அவங்க குடியிருக்கக்கூடிய அந்த தல வாசலில் எப்போதுமே மஞ்சள் குங்குமத்தோடு நம்ம விளக்கேற்றி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அப்படின்றது ஐதீகங்க. ஸோ நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா வெள்ளி செவ்வாய் அன்னைக்கு அவங்க வீட்டோடைய நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் வைத்து அவங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது உண்டு. நிலவாசப்படிக்கு அப்படின்னே ஒரு பூஜைகள்லாம் செய்கிறதெல்லாம் உண்டு. இது மாதிரி செய்யும் பொழுது வீட்டுக்கு செல்வ கடாட்சம் கிடைக்கும், லக்ஷ்மி தாயார் குடிகொண்டு இருப்பாங்க. அதனால் அந்த வீட்டில் வறுமை அப்படின்றது இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நம்ம வீட்டினுடைய வாசல் படியில் மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபாடுகள் செய்கிறோமோ அதே போல தாங்க வீட்டு வாசலில் எலுமிச்சை பழம் வெட்டி வைப்பாங்க. இது மாதிரி எலுமிச்சை பழம் வெட்டி வைக்கிறதுனால எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நேர்மறை ஆற்றல்கள் பெருகும். ஸோ செல்வ வளம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதிகரிக்கும் அப்படின்றதான் நம்பிக்கை. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமையை நீக்கி நமக்கு செல்வ செழிப்புகளை கொடுக்கக்கூடிய இந்த எலுமிச்சை பழத்தை நம்ம எப்படி வாசலில் வைக்கணும் அப்படின்றத இந்த ஆன்மீக பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதிர்மறை ஆற்றல்களை வீட்டுக்குள்ளே நுழைய விடாமல் தடுக்கக்கூடிய ஆன்மீக பரிகாரங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பரிகாரம் அப்படிங்கிறது நம்முடைய வீட்டு நிலைவாசைப்படியில் நம்ம வெட்டி வைக்கக்கூடிய அந்த எலுமிச்சை பழம்தான். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம். ஒரு சில வீடுகளில் நம்ம பார்க்கும் பொழுது ஏன் இப்படி செய்திருக்காங்க அப்படின்ற நமக்கு ஒரு குழப்பமானது ஏற்படும், சந்தேகமானது வரும். அதாவது அது மாதிரி எலுமிச்சை பழத்தை ரெண்டாக வெட்டி மஞ்சள் ஒரு ஒரு பக்கமும் குங்குமம் ஒரு பக்கமும் தடவி வைக்கிறது ஒரு எளிமையான பரிகாரம் தான். ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம். இந்த பழக்கம் பார்த்திங்கன்னா பல நூற்றாண்டுகளாகவே வந்து இருந்துகிட்டே இருக்குது. நம்முடைய இந்து கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வாசல் பரிகாரம் அப்படின்னா அது இதுதான். ஸோ யாராக இருந்தாலும் இதை செய்வாங்க. வெறும் நம்பிக்கை மட்டும் கிடையாதுங்க, அறிவியல் பூர்வமாகவும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எலுமிச்சை பழம் பார்த்திங்கன்னா அதனுடைய புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய வாசனைக்கு நேர்மறை ஆற்றல் இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ அதனால தான் எலுமிச்சை பழம் எப்போதுமே புனிதமான கனியாக வந்து பார்க்கப்படுது. நம்ம எந்த ஆலயத்துக்கு போனாலும் நமக்கு அவங்க பிரசாதமாக கொடுக்கக்கூடிய கனி அப்படின்னா அது எலுமிச்சை கனி மட்டும்தான். இந்த எலுமிச்சைக்கு அவ்வளவு சக்தி இருக்குங்க. எதிர்மறை சக்திகளை எல்லாம் ஈர்த்து அளிக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்குது. மஞ்சளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தூய்மை, சுபம், நேர்மறை ஆற்றல் இதனுடைய அடையாளம் தான் மஞ்சள். பொதுவாக பெண்களை கூட எப்போதுமே மஞ்சள் குங்குமத்தோட ரொம்ப லக்ஷ்மி கடாட்சியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மஞ்சளும் குங்குமமும் இருக்கும் பொழுது அவங்க லக்ஷ்மி கடாட்சியம் நிறைந்த ஒரு பெண்ணாக தான் வந்து பார்ப்பாங்க. அதனால தான் எப்போதுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் லக்ஷ்மி கடாட்சியோடத்தோடு இருக்கணும், மஞ்சள் குங்குமத்தோடு இருக்கணும். அப்போ அவங்க கூட நம்ம கொடுத்து வைக்கக்கூடிய அந்த காசு பார்த்திங்கன்னா பெருக ஆரம்பிக்கும். அதனால தான் வீட்டில் எப்போதும் பெண்கள் மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. பூ வைக்காமல் பொட்டு வைக்காமல் இருக்கக்கூடாது. அப்படி பெண்கள் வந்து பூ பொட்டோட மஞ்சள் குங்குமத்தோடு இருக்கும் பொழுது லக்ஷ்மி தேவியை நம்மளுடைய வீட்டில் நடமாடுவதாக ஐதீகங்களாக இருக்குது. மட்டும் இல்லாமல் மஞ்சள் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான கிருமி நாசினி. இதோடு குங்குமம் பார்த்திங்கன்னா தெய்வீக சக்தி நிறைந்த ஒரு பொருள். வெற்றியினுடைய சின்னம் தான் குங்குமம். அந்த மஞ்சளும் குங்குமமும் இணைந்து இருக்கும் பொழுது அதற்கு சக்தியே வேறு. ஸோ இந்த பொருட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றாக சேரும் பொழுது, அதாவது எலுமிச்சை, மஞ்சள், குங்குமம் இந்த பொருட்கள் மூன்றும் ஒன்றாக சேரும்பொழுது அந்த வீட்டில் ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. அதாவது நம்முடைய உலகத்தில் நம்முடைய வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாத பல ஆற்றல்கள் வந்து இருக்குது. ஒரு சில சமயங்களில் சிலருடைய எதிர்மறை எண்ணங்கள் அல்லது கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது நம்ம மீது வந்து விழுது, இல்லைனா நம்ம வீட்டின் மேலே விழுது அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக அந்த வீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல தாங்க எந்த ஒரு நபரின் மேலே அந்த கண் திருஷ்டியானது விழுதோ அவங்களுக்கும் அந்த தாக்கம் இருக்கும். ஸோ இது மாதிரியான கண் திருஷ்டிகளானது நமக்கு வராமல் இருக்கணும்,
இது போன்ற கெட்ட ஆற்றல்கள் நம்முடைய வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது. இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும். வாசலோடையே நிப்பாட்டிடணும். அதுக்காக தான் நம்முடைய நில வாசலில் எலுமிச்சை வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபாடு செய்கிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கவசம் மாதிரி. அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே எந்த எதிர்மறை சக்தியும் வராது. யாருடைய கண் திருஷ்டி நம்ம மேலே வந்து படாது. யாரும் நம்ம மேலே வந்து தீய பார்வைகளை வந்து செலுத்த முடியாது. ஸோ இது பார்த்திங்கன்னா வீட்டினுடைய அதிர்வுகளை எல்லாத்தையும் மேம்படுத்தி கொடுத்தோம். இதெல்லாம் செய்து நம்முடைய வீட்டுக்கு அமைதி, மகிழ்ச்சி, செல்வம் அப்படின்னு எல்லாத்தையுமே கொடுக்கும். ஸோ எலுமிச்சையினுடைய புளிப்புத்தன்மை பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமத்தினுடைய தெய்வீக சக்தியும் சேர்ந்து இணையும் பொழுது வீட்டுக்குள்ளே நுழையணும்னு முயற்சிக்கக்கூடிய எந்த ஒரு தீய சக்தியாக இருந்தாலும் கண்டிப்பாக வரவே வராது. அந்த தீய சக்தி எல்லாத்தையுமே இந்த எலுமிச்சை உறிஞ்சி வெளியேற்றிடுது. எலுமிச்சை பழம் பார்த்திங்கன்னா எதிர்மறை ஆற்றல்களை ஈர்த்து தன்னுடைய பிம்பத்தில் சேமித்து வச்சுக்கும். இந்த மஞ்சள் குங்குமம் ஆற்றல்களை எல்லாம் நடுநிலையாக்கி நேர்மறை அதிர்வுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி ஒரு வீட்டினுடைய நுழைவாயிலில் ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடியது தான் இந்த எலுமிச்சை. ஸோ இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர் யாருடைய வீடுகளெல்லாம் மஞ்சள் குங்குமம் தடவி எலுமிச்சை வந்து வைப்பீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் செய்யாதவர்களாக இருந்தாலுமே கூட இனி அந்த தவறை செய்யாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வெள்ளி செவ்வாய்க்காவது இந்த மாதிரி செய்யுங்க. ஸோ நம்ம தினந்தோறும் செய்ய முடியாவிட்டாலுமே கூட வெள்ளி செவ்வாயிலையாவது நம்முடைய நிலை வாசலை சுத்தம் செய்து இது மாதிரி எலுமிச்சை பழம் வைக்கும் பொழுது பல அதிசயங்களானது நடக்கும். இதெல்லாம் எலுமிச்சை பழம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள், அதிசயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னும் நிறைய இருக்குங்க. ஸோ இது ஒரு நம்பிக்கை தான். இது ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்துடும். ஒரு சிலருடைய கண் பார்வைகள் பட்டாலே அந்த வீட்டில் வந்து எந்த விதமான சுபகாரியங்களும் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிலருடைய பார்வைக்கும் பலன் இருக்குது, வேலை செய்யும். அதனால் அதையெல்லாம் தோற்கடிக்கணும், அந்த தீய சக்திகளை எல்லாம் அந்த கண்ணாரெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எலுமிச்சை பழம் வைக்கிறோம். இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியாதவர்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பரிகாரத்தை ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு எலுமிச்சை பழம் தான். இந்த ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கோங்க. அதை ரெண்டாக வெட்டிக்கோங்க, அரை பாதியாக எடுத்துட்டு அதை ஒரு பாதியில் வெட்டப்பட்ட பருப்பில் மஞ்சளையும் மற்றொரு பாதியில் குங்குமத்தையும் நீங்கள் தடவிக்கோங்க. இதை ரெண்டையும் பார்த்திங்கன்னா வீட்டு நிலைவாசல் படியில் வீட்டுக்குள்ளே நுழையிறோம் இல்லையா, அந்த இடத்துல என்ட்ரன்ஸில் வலது பக்கம் ஒன்றும் இடது பக்கம் ஒன்றும் வச்சுருங்க. இந்த பழத்தை வச்ச உடனே எடுக்கக்கூடாதுங்க. ஒரு நாள் முழுக்க அந்த பழம் வந்து அங்கேயே தான் இருக்கணும். அடுத்த நாள் காலையில் தான் அதை வந்து நீங்கள் எடுத்து ஓரமாக வைக்கணும். அதாவது தொந்தரவு பண்ணக்கூடாது. ரொம்ப பொறுமையாக அதை எடுத்து ஓரம் வைக்கிடுங்க. இப்படி வீட்டு வாசலில் நீங்கள் வைக்கும் பொழுது நிறைய அதிசயம் நடக்குங்க. வீட்டு வாசலில் எலுமிச்சை வைக்கிறது ஒரு பிரபலமான பரிகாரம் தான். இது எதிர்மறை ஆற்றலை விரட்டக்கூடியது, கண் திருஷ்டி நீக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு நம்பிக்கை தான். நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க. எலுமிச்சையினுடைய இந்த ஒரு சக்தி பார்த்திங்கன்னா தீய சக்திகளை எல்லாம் விலக்கி கொடுத்துடும். ஒரு எளிமையான பரிகாரம் அப்படின்னாலுமே கூட இதை நீங்கள் பின்பற்றி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையுமே நிச்சயமாக நல்லது நடக்க ஆரம்பிக்குங்க. குறிப்பாக எலுமிச்சையை வீட்டு வாசலில் வைக்கிறதான முக்கிய நோக்கமே கண் திருஷ்டியை வந்து நீக்கிறதுக்காக தான். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீடு கட்டுவாங்க, இல்லைன்னா வேறு மங்கள காரியங்கள் வந்து செய்வாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய கண் திருஷ்டி வந்து படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது மாதிரி எலுமிச்சையை வைத்து திருஷ்டி வந்து கழிப்பாங்க. ஸோ உங்களுக்கு எலுமிச்சை வைத்து திருஷ்டி கழிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயந்தாங்க, பரிகாரம் தான். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு செய்து கொடுத்த, சொல்லி கொடுத்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரம். இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்கு பார்த்திங்கன்னா நிறைய நல்லது செய்யக்கூடியது. ஸோ எதிர்மறை எண்ணங்கள் கூட நமக்கு ஏற்படாமல் இருக்கும். அதனால் எதிர்மறை எண்ணங்கள் உருவாகாமல் இருக்கும் பொழுது வீட்டில் சுபிட்சம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், நிறைந்த வாழ்க்கை வந்து வாழ முடியும். ஸோ இந்த எளிமையான ஆன்மீக வழிமுறைகளை எல்லாம் நீங்களும் வந்து பின்பற்றி கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளையும் மாற்றிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் தாங்க வீட்டினுடைய வாசல் நிலப்படியில் ஒரு கயிறில் 7 மிளகாய் ஒரு எலுமிச்சை பழம் சேர்த்து தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ புதுசாக வீடு கட்டினாலும் சரி, இல்லை பெரிய விசேஷம் நடந்தாலும் சரி, இந்த எலுமிச்சை மிளகாய் தொங்க விடுற பழக்கம் மட்டும் இன்னும் மாறவே கிடையாதுங்க. ரொம்ப வருஷமாக இது வந்து இருந்துகிட்டே இருக்குது. இது சும்மா ஒரு அலங்காரத்துக்காக செய்கிறதெல்லாம் கிடையாது. இதுக்கு பின்னாடி பல நம்பிக்கைகளும் ஆன்மீக ரீதியான பரிகாரங்களும் அறிவியல் பூர்வமான நிறைய காரணங்களும் இருக்குது.
ஸோ இந்த கண் திருஷ்டி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி எலுமிச்சை மிளகாய் கட்டக்கூடிய பழக்கம் இருக்கா? அதுவும் பார்த்தீங்கன்னா, அமாவாசையில வந்து கட்டுறது ரொம்ப நல்லது. கெட்ட சக்திகளை எல்லாம் வீட்டுக்குள்ளே வராமல் தடுக்கும். அதனால் இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்களும் செய்து பயன்பெறுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.